என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில், அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். எசேக்கியா ராஜாவை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த சாட்சியை சற்று கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய காரியங்கள் எதை செய்தாலும் எசேக்கியா ராஜா ஏனோ தானோ என்று செய்யாமல் எப்படி செய்தார்? தன் முழு இருதயத்தோடு கூட செய்து சித்தி பெற்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை சற்று கவனித்து பாருங்கள். நான் கர்த்தருக்கு செய்கிறேன், அதனால் அதை என் முழு இருதயத்தோடு கூட செய்ய வேண்டும், அதை சரியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதில் தன் முழு ஈடுபாட்டையும் காட்டி கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மிக அருமையாய் நேர்த்தியாய் எசேக்கியா ராஜா செய்ததை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை எப்படிப்பட்ட நிலையில் செய்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை சரியான முறையில் தேடுகிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள். அதிகாலை வேளையில் ஆண்டுடைய சமூகத்தை தேடுகிறீர்களா? நீ சபை கூடி வருதலுக்கு சரியான முறையில் போகிறாயா என்பதை நிதானித்து பார். காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? 2 பாட்டு பாடுவாங்க, பாட்டு முடிஞ்ச பிற்பாடு போகலாம், ஆராதனை செய்வாங்க, நடுவில் போய் கலந்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி கர்த்தருடைய காரியங்களில் முழு ஈடுபாட்டை காட்டாத ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆனால் அதே வேளையிலே வேலை ஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் துல்லியமாய் போய்விடுகிறாய். ஏனென்றால் அப்படி போகாவிட்டால் சேலரி கட் ஆகிடும் அல்லது ரிமார்க் ஏற்பட்டுரும். அதுக்கெல்லாம் பயந்து மிக சரியாய் உன் முழு ஈடுபாட்டை காட்டுகிறாய் அல்லவா? அப்படி என்று சொன்னால் நமக்கு ஜீவனை தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தை நாம் தேடுவது எவ்வளவு உத்தமமாய் காணப்பட வேண்டியது அவசியம். முழு இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தை தேடுங்கள். முழு இருதயத்தோடு கூட சபை கூடி வருதலுக்கு புறப்பட்டு வாருங்கள். சரியான நேரத்தில் கடந்து போங்கள். முழு ஈடுபாட்டை அதில் காட்ட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.